ஏஐ இம்பாக்ட் 2026 மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுடில்லிக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நண்பகல் புதுடில்லியில் உள்ள ஐதராபாத் மாளிகையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை மிகுந்த நட்புடன் வரவேற்ற இந்திய பிரதமர் தனது அழைப்பை ஏற்று ஏஐ இம்பாக்ட் 2026 மாநாட்டில் பங்கேற்றதற்கு நன்றிகளை தெரிவித்ததுடன் சுமூகமான கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டனர். இதன்போது இலங்கை இந்தியா இடையிலான வரலாற்று ரீதியான உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார, வர்த்தக மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் விரிவாக கலந்துரையாடினர். இதேவேளை டித்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது இலங்கைக்கு வழங்கிய விசேட ஒத்துழைப்பிற்காக ஜனாதிபதி இந்திய பிரதமருக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மனிதகுலத்தின் கலாச்சார விழுமியங்கள் மற்றும் திறன்களை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். எவரையும் கைவிடாத வகையில் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பொதுவான விழுமியங்களை பகிர்ந்து கொண்டு பரஸ்பரமாக கற்றுக்கொள்வதற்கு கூட்டு முயற்சியுடன் முன்னோக்கி செல்வதற்காக இலங்கை தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். புதுடில்லியில் நடைபெறும் ஏஐ இம்பாக்ட் 2026 மாநாட்டின் தலைவர்கள் அமர்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். 4 அடிப்படை விடயங்களை மையமாக கொண்டு பிராந்திய ஒத்துழைப்பை இலங்கை முன்மொழிவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக இலங்கையின் நோக்கமானது தனித்து வெற்றி பெறுவது அல்ல என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தமது நாடு ஏஐ உட்கட்டமைப்பை பொருளாதார மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பில் அடுத்த எல்லையாக பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இம்மாநாட்டில் தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி செயற்கை நுண்ணறிவானது பொருளாதாரம், அரச நிர்வாக கட்டமைப்பு மற்றும் சமூகங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கும் இச்சிறப்பான தருணத்தில் புதுடில்லியில் உங்களுடன் இணைந்து கொள்வதை நான் கௌரவமாக கருதுகிறேன். கடந்த நூற்றாண்டுகளில் தொழில்மயமாக்கல் ஏற்படுத்தியதைப் போலவே தேசிய வளர்ச்சி பாதையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தக்க சக்தியாக ஏஐ தொழில்நுட்பம் விளங்குகிறது. எவ்வாறாயினும் ஏஐ தொழில்நுட்பத்தில் வலுவடைந்துள்ள நாடுகளுக்கும் அத்தகைய வசதியற்ற நாடுகளுக்கும் இடையில் அதிகரித்து வரும் இடைவெளியானது பல நாடுகளின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் பாரிய ஆபத்தை உருவாக்குகிறது. இவ்வாறு பின்தள்ளப்படும் நாடுகள் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் நவீன பொருளாதார வாய்ப்புகளிலிருந்து மேலும் பல்வேறு பக்க விளைவுகளுக்கு உள்ளாக நேரிடும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். ஏஐ இம்பாக்ட் 2026 மாநாடு புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நேற்று முன்தினம் ஆரம்பமாகியதுடன் அதில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க, பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான், அபுதாபியின் முடிக்குரிய இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் ஷைத் அல் நையான், பிரேசில் ஜனாதிபதி லூலா டி சில்வா, பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே உள்ளிட்ட அரச தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் கலந்து கொண்டுள்ளனர். முறையற்ற வகையில் சொத்துக்களை ஈட்டிய சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சின் செயலாளர் அனுஷ பலபிட்டவை பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபர் சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்ததன் பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க் எஸ் பூதர்கம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் பிரச்சினையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய உறுதியளித்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார். பெருந்தோட்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள், பாடசாலை காணிகளுக்கான உறுதிப்பத்திரம், அடிப்படை வசதிகள், பௌதிக வளங்கள் தொடர்பாக பிரதமருடன் பிரதி அமைச்சர் தலைமையில் கலந்துரையாடல் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நேற்று நடைபெற்றது. இதன்போது பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான காணி பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதுடன் அப்பாடசாலைகள் ஒவ்வொன்றுக்கும் சுமார் 2 ஏக்கர் காணி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அத்துடன் அது தொடர்பாக கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்தும் பேசப்பட்டது. இதற்கு பதிலளித்த பிரதமர் இதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததுடன் மலையகத்தில் காணப்படும் 864 பாடசாலைகள் தொடர்பாக முழுமையான அறிக்கையை 2 வாரங்களில் சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கேல்பத்ர பத்மி உள்ளிட்ட சில பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை பேணி அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பத்மி உள்ளிட்ட சில சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களிடமிருந்து 30 தொலைபேசிகள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது இந்த தகவல்கள் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். அதன்படி குறித்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் முழுமையான விசாரணைகளின் பின்னர் இது குறித்த தெளிவான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் வெளிப்படுத்தினார்.
இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால, கேல்பத்ர பத்மி உள்ளிட்ட சில பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் வசம் இருந்து 30 தொலைபேசிகள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அந்த தொலைபேசிகள் ஊடாக பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் அவர்களின் வாக்குமூலங்கள் மூலம் அவர்களுடன் தொடர்புகளை பேணி அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட அரசியல்வாதிகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன என தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான மைத்ரி விக்ரமசிங்க அவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அவரை நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கடந்த 18ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றினை பதிவு செய்து கொள்வதற்காகவே மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே இன்றைய தினம் தான் சமூகம் அளிக்க முடியாது என்றும் வேறொரு தினத்தை மைத்ரி விக்ரமசிங்க கூறியிருப்பதாக சிஐடியினர் தெரிவித்துள்ளனர். புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளை பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக கடந்த காலங்களில் தயாரிக்கப்பட்ட வரைவுகளை அடிப்படையாக கொண்டு அப்பணிகளை தொடர முடியும் என்று சுட்டிக்காட்டிய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ஷன நாணயக்கார, இருப்பினும் அதற்குரிய கால வரையறை குறித்து சரிவர கூற முடியாது என தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ක්‍රමය හදා ගැනීම අපට සාර්ථකව මේ අවුරුද්ද කරන්න පුළුවන්. මම හිතන්නේ Yes, கௌரவ அமைச்சர் அவர்களே, கடந்த மாதம் சம்பள பிரச்சனை சம்மந்தமாக ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்த விஷயம் என்னன்னா, அது ஒப்பந்தம் கிடையாது, புரிந்துணர்வு உடன்படிக்கை என்று. இப்போ அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை சம்மந்தமாக தொழிற்சங்கங்கள் கேட்டிருக்காங்க, ஊடக பிரிவு கேட்டிருக்காங்க, அரசியல்வாதிகள் கேட்டிருக்காங்க, சிவில் அமைப்புகள் கேட்டிருக்காங்க. அரசாங்கம் அதை வெளியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று நான் அந்த ஆவணத்தை இங்கே சமர்ப்பித்து கேட்டேன். நீங்கள் அரசாங்க சார்பிலேருந்து கையெழுத்து போட்ட ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிங்கன்னு. அதை நீங்கள் சமர்ப்பிப்பீங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, ஹங்குராங்கத்த பகுதியில் ஹோப் ராக்வுட் லூல்கந்தரையில் 11 பேர் இறந்துருக்காங்க மொத்தமாக. இந்த பகுதிகளுக்கு ஹேவஹெட்ட உட்பட எந்த விதமான உதவியும் போய் சேரல. இது சம்மந்தமாகவும் உங்கள் பதிலை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி. விசேடமாக இந்த மின்சார பாவனையாளர்கள் இன்னும் அவர்கள் சுமைகளை தூக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். வறுமை கோட்டுக்குள் இருக்கின்ற மக்கள் மிகவும் பாதிப்படையக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இருக்கின்றது. மேலும் 2021, 2022 காலங்களிலே மக்கள் இந்த மின்சாரம் மற்றும் எரிபொருளினாலே பாதிக்கப்பட்டு இந்த நாட்டிலே பொருளாதார குழப்பங்கள் ஏற்பட்டது. இந்த பொருளாதார குழப்பத்தினாலே நாடு மிகவும் பின்தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று அதே போல ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலும் ஏற்படக்கூடாது. அதன் அடிப்படையாக கொண்டு இங்கே பேசியவர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதாவது நிலக்கரி சம்பந்தமான விடயங்களை, தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட விடயங்கள், இந்த விடயங்கள் எல்லாம் அதனால் ஏற்படுகின்ற நட்டம் நான் நினைக்கின்றேன் கடந்த ஜூன் மாதம் இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 22 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பு அருகே 12 ராமேஸ்வர மீனவர்கள் 2 படகுகளுடன், மன்னார் கடற்பரப்பில் 10 ராமேஸ்வர மீனவர்கள் 2 படகுகளுடனும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இவர்கள் நேற்றைய தினம் ஊர்காவல்துறை மற்றும் மன்னார் நீதவான் நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தற்காலத்தில் பௌத்த மதத்திற்கும் மகா சங்கத்தினருக்கும் எதிராக விடுக்கப்படும் அழுத்தங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்கில் மகா சங்க மாநாடு இன்று நடத்தப்பட்டது. இந்த மாநாடு இன்று பிற்பகல் 2 மணிக்கு அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளன தலைமையகத்தில் ஆரம்பமாகியது. இந்த சங்க மாநாடு எந்தவொரு அரசியல் நோக்கத்திற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல என்று முரத்தட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டார். தற்போது பிக்குகளுக்கு எதிராக விடுக்கப்படும் பல்வேறு அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் அது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுமே இந்த மாநாட்டின் பிரதான நோக்கம் என அவர் சுட்டிக்காட்டினார்.
கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி தமரா அபேரத்னவினால் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஆரம்பிக்கப்பட்ட 8 வங்கி கணக்குகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது. குறித்த சட்டத்தரணி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சம்பந்தப்பட்ட வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்கள் அம்பலமாகியுள்ளதாக போலீசார் நீதிமன்றில் விடயங்களை தெளிவுபடுத்துகையில் குறிப்பிட்டனர். மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதில் போலி தேசிய அடையாள அட்டை ஒன்றை சமர்ப்பித்து இந்த வங்கி கணக்குகள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளதாகவும் போலீசார் கூறினர். கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா சுவந்துருகுட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். அதனைத் தொடர்ந்து குறித்த வழக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதற்கு திகதி நிர்ணயிக்கப்பட்டது. சிவனொளி பாதமலை உச்சிக்கு எதிரே அமைந்துள்ள சிவனொளி பாதமலை வனப்பகுதிக்கு சொந்தமான மலைத்தொடரில் நேற்று திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத போதிலும் அப்பகுதியில் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ மிக வேகமாக பரவி வருவதாக நேற்று தெரிவிக்கப்பட்டது. இந்த பிரதேசமானது அரிய வகை விலங்கினங்கள் மற்றும் தாவர அமைப்புகளை கொண்ட பல்லுயிர் தன்மையில் மிக உயர்ந்த ஒரு உணர்திறன் மிக்க வலயமாகும். தற்போதைய நிலைமையின் காரணமாக இந்த பெருமிதமிக்க சுற்றாடல் கட்டமைப்புக்கும் உயிரினங்களுக்கும் கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தீப்பரவல் மிகவும் கடினமான மலையுச்சி ஒன்றிலே ஏற்பட்டுள்ளதால் அந்த இடத்தை அடைந்து தீயை கட்டுப்படுத்த இதுவரை எந்த ஒரு குழுவினரால் முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிப்பதில் இந்த மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட தற்காலிக தடை காரணமாகவே தற்போது சில பகுதிகளில் அவற்றுக்கான தட்டுப்பாடு நிலவுவதாக லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் தெரிவித்துள்ளது. அவ்வாறாயிருப்பினும் போதுமான எரிவாயு நிரப்பப்பட்ட சிலிண்டர்கள் கையிருப்பில் இருப்பதால் நுகர்வோர் அச்சமடைய தேவையில்லை என்றும் அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லிட்ரோ எரிவாயுவுக்கான சந்தை கேள்வி எதிர்பாராத விதமாக அதிகரித்தமை மற்றும் கடந்த 14ஆம் தேதி ஏற்பட்ட 2 நாள் எரிவாயு விநியோக தடை காரணமாக இந்த தற்காலிக விநியோக கட்டுப்பாடு ஏற்பட்டது. அதற்கமே வளமையான விநியோகத்தை சீர் செய்ய உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் 2,84,000 வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளன. நேற்று வியாழக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மேலும் 3,51,000 வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படும். நிறுவனம் ஏற்கனவே தேவையான அளவு கையிருப்புகளுக்கு முன்பதிவு செய்துள்ளதுடன் விநியோகத்தை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக இந்த மாத இறுதிக்குள் 3 கப்பல்கள் நாட்டை வந்தடைய திட்டமிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே எதிர்காலத்தில் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அந்நிறுவனம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டம் பத்தன பொரஸ்கிரீக் அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலய 108 சங்காபிஷேகமும் பால்குட பவனியும் மிக சிறப்பாக இடம்பெற்றது. பத்தன காட்டுமாரியம்மன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பால்குட பவனி பறவைக்காவடி மற்றும் பக்தர்கள் வேல் பூட்டப்பட்ட ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர். தொடர்ந்து விசேட ஓமம் திரவியங்கள் அடங்கிய யாக பூஜை செய்யப்பட்டது. பக்தர்களால் கொண்டுவரப்பட்ட பாலால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு கும்பநீர் ஆலயத்தை சுற்றி வந்து கருவறை ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு ஊற்றப்பட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றதோடு பக்தர்களால் தீ மிதிப்பும் இடம்பெற்றது. இதன்போது ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் குடியிருப்பு பகுதியில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் 16 பேர் உயிரிழந்தனர். கராச்சியின் சோல்ஜியர் பஜார் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் அந்நாட்டு நேரப்படி அதிகாலை 4:15 மணிக்கு இச்சம்பவம் நடந்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவம் இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சம்பவம் நடந்த இடம் குறுகியதாக இருந்ததால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். 2 மாடி கொண்ட கட்டடத்தில் போதிய இடம் இல்லாமல் இருந்ததாகவும் தெரிவித்தனர். இந்தியாவில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சிமாநாட்டில் முக்கிய உரை நிகழ்த்திருந்த மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் அதனை ரத்து செய்துள்ளார். இது தொடர்பாக கேட்ஸ் அறக்கட்டளை வெளியிட்டுள்ள அறிக்கையில் AI உச்சிமாநாட்டின் முக்கிய முன்னுரிமைகளில் கவனம் செலுத்துவதற்காக பில் கேட்ஸ் தனது முக்கிய உரையை நிகழ்த்த மாட்டார். மிகவும் கவனமாக பரிசீலித்த பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சுகாதாரம் மற்றும் மேம்பாட்டு இலக்குகளை முன்னேற்றுவதற்கான எங்கள் பணிகளை மேற்கொள்ள கேட்ஸ் அறக்கட்டளை முழுமையாக உறுதி பூண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மற்றும் 13 வயதினர்
மத்தியில் சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்த வழக்கில் மெட்டா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் மார்க் சக்கபர்க் நேற்று முன்தினம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியமளித்தார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் சிறுவயதில் இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பயன்படுத்தியதால் தனக்கு மனச்சோர்வு மற்றும் தவறான முடிவுகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் உருவானதாக தொடர்ந்த வழக்கில் இந்த விசாரணை நடைபெற்றது. சிறுவர்களை திட்டமிட்டு தங்கள் செயலிகளுக்கு அடிமையாக்கியதாக மெட்டா மற்றும் கூகுள் நிறுவனங்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விசாரணையின் போது பேசிய சக்கபர்க் 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவதை கண்டறிவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். எனினும் பயனர்களின் வயதை சரிபார்க்கும் பொறுப்பை கையடக்க தொலைபேசிகளை தயாரிக்கும் நிறுவனங்களை ஏற்க வேண்டும் என அவர் வாதிட்டார். வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் மாத்தள, பதுல்ல, முல்லைத்தீவு மற்றும் பொலனறுவு ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அம்மந்தோட்ட மாவட்டத்தில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மழை பெய்யக்கூடும். அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது. ரத்தினபுரி, காலி, மாத்தர மற்றும் நுவரெலிய மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2026 ICC ஆடவர் T20 உலகக்கிண்ண தொடரின் நேற்று இடம்பெற்ற இலங்கைக்கு எதிரான போட்டியில் ஜிம்பாப்வே அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 178 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் பெத்தும் நிசாங்க 62 ஓட்டங்களையும், பவன் ரத்நாயக்க 44 ஓட்டங்களையும், குசால் பெரேரா 22 ஓட்டங்களையும், குசால் மெண்டிஸ் 14 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். அதற்கமே 179 என்ற வெற்றி இலக்கை நோக்கிய துடுப்படுத்தாடிய ஜிம்பாப்வே அணி 19.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து போட்டியில் வெற்றி பெற்றது.